நேத்து மட்டன் குழம்பு மிச்சமாயிருச்சுங்க. அதனால வந்து சப்பாத்தி பண்ணிடலாம் காலையிலைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இந்த சப்பாத்தி பண்ணிட்டுருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இப்போ நம்ம என்னென்னமோ பிராண்டில் வாங்குறோம். ஆனால் சின்ன வயசில் ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை கொடுப்பாங்க. அதை காய வச்சு அரைச்சிட்டு வந்து அந்த மாவில் பண்ணுற சப்பாத்தியோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த டேஸ்ட்டே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போது ரேஷனில் கோதுமைலாம் கிடைக்கிறதில்ல. ஆனால் இப்போ மார்க்கெட்லலாம் முழு கோதுமை கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெயில் காலம் வந்ததுன்னா அந்த கோதுமை வாங்கி காய வச்சு அரைச்சி அந்த டேஸ்ட்டை வந்து பண்ணி ஆகணும். அந்த டேஸ்ட்டு சின்ன வயசில் சாப்பிட்ட சப்பாத்தியோட டேஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக செக் பண்ணணுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மாவு பிணையும் போது நீங்களே கவனிச்சிருப்பீங்க, உப்பும் தண்ணி மட்டும்தான் நான் போடுவேன். எண்ணெய் போட்டு மாவு பிணைய மாட்டேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்பாத்தி மாவு பிணையும் போது அதில் எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எண்ணெயை குறைக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எண்ணெய் இல்லாமல் ஒரு நாள் பிணைஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.